6/9/2025 காருண்யா 722க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடியே நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று 5ஆம் தேதியில் 4ஆம் தேதி நம்ம கொடுத்தது காருண்யா ப்ளஸ் 588க்கு 5ஆம் தேதி ஓணம் பண்டிகைனால லீவ் ஆயிடுச்சு. அதனால் 4ஆம் தேதி நம்ம கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு 829 கொடுத்துருக்கோம். ரிசல்ட்டு பார்த்திங்கனாலும் அதே தான் 829 சரிங்களா. ஆல் போர்டு 829, ரிசல்ட்டு 829. 4D பார்த்திங்கன்னா 6 வந்திருக்குது. டி போர்டு நம்ம வந்து 6 வந்து வெளியில் எங்கே வேணாலும் வரும்னு சொல்லியிருந்தோம். இந்த 9 வந்து சி போர்டுக்கு வந்திருக்குது. 8 வந்து ஏ போர்டுக்கு போயிருக்குது. 2 வந்து பி போர்டில் 7 இருக்கிற இடத்துல 2 போயிருக்குது பவர் நம்பர் சரிங்களா. மற்றபடி 2க்கு இருக்கக்கூடியதில் பார்த்திங்கன்னா 2க்கு 6 இருக்குது. 6 திருப்புனா 9, அது அடிக்கடி அந்த மாதிரி வரும். அதனால தான் அதுக்கு வேறு ஜோடி நம்பர் இல்லை. 6 திருப்புனா 9 அது வந்திருக்குது சரிங்களா. 2Dயை பொறுத்த வரைக்கும் 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் டபுள்ஸ் வரும்னுலாம் எதிர்பார்த்தோம். ஆனால் டபுள்ஸ் வரல. 9-2 பாக்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது ஒரு செட்டு பாஸ் ஆகும், இது ஒரு செட்டு பாக்ஸ் ஆகும். ஆனால் 8 கூட இல்லை. இருந்துச்சுன்னா ஃபுல் வின்னிங் வந்திருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ்ஸு தான். ஓகேங்களா. நல்ல ஒரு கணிப்பு தான் எடுத்துருக்குறோம். ஆனால் போர்டு இங்கே சேஞ்ச் ஆகிருக்க தவிர மற்றபடி போர்டுக்குள்ளார வந்திருக்கு நம்பர். 7 நம்பரில் 4 நம்பர் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குது. ஆல் போர்டுக்குள்ளே கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 829, சப்போர்ட்டுக்கு 9, 8-2 அதுவுமே பாஸ் ஆகிருக்கு. சப்போர்ட்டு கொடுத்த நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. ரிசல்ட்டு 829 ஓகேங்களா. ஓகே, சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக தான் எப்பவுமே வீடியோ போடுவோம். இந்த ஒளி மரம் இல்லாமல் எது வரும் எது வராது அப்படிங்கிறது எனக்கு என்ன தோணுதோ அதை கரெக்டாக கொடுத்துருவேன். என்னுடைய கெஸ்ஸிங்கில் என்ன வருதோ அதை கொடுத்துருவேன் கரெக்டாக. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். டெய்லி நம்ம சேனலை பார்த்து வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும். அது ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் தான் எடுத்து கொடுக்குறோம் நம்ம ஆல் போர்டெலாம் சரிங்களா. நாளைக்கே ஆல் போர்டு 3-6 சரிங்களா. சப்போர்ட்டுக்கு திரும்பவும் 9ஆம் நம்பர் சரிங்களா. 3க்கு பவர் 8, 6க்கு பவர் 1, 9க்கு பவர் 4. எப்பவுமே வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும். அதேமாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆனில் போடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா. நாளைக்கு காருண்யா 722 சரிங்களா. ஆல் போர்டு 3-6, சப்போர்ட்டுக்கு 9ஆம் நம்பர். 9 நாளைக்கு திரும்பவும் வந்தாலும் வரலாம் சரிங்களா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6-4 சரிங்களா. பி போர்டில் 9-3, சி போர்டில் 1-0. இந்த 5 பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் வரலாம். ஆனால் நான் கொடுத்துருக்க நம்பர் அப்படியே தான் இறங்கணும்னு கிடையாது. போர்டும் சேஞ்ச் ஆகலாம். உங்களுக்கு ஏதாவது போர்டு சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தால் அந்த போர்டுலேயும் நான் கொடுத்துருக்க மாதிரியும் ஒன்று வைங்க சரிங்களா. அப்போ தான் வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 2Dயை பொறுத்த வரைக்கும் 35, 17, 83, 40, 30, 61, 72, 51 இது அப்படியேவும் வரலாம், ரொட்டேட்டும் ஆகலாம். 3 வந்தால் 35 வரலாம், 53 வரலாம், 30 வரலாம், 03 வரலாம் சரிங்களா. அதுமாதிரி 8க்கு பவர் பண்ணால் 3, 39ங்கிற மாதிரியும் வரலாம். சப்போஸ் 9 வந்துச்சுன்னா 98ஆகவும் வரலாம், 93ஆகவும் வரலாம். அது எப்படி வேணாலும் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு 1 டபுள் சிரமம் இல்லைன்னா பவர் வச்சு அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 72 வந்திருக்குது, 61 வந்திருக்குது. அப்படின்னா பவர் நம்பர் மாதிரி சரிங்களா. ஒரு நம்பர் பவர், ஒரு நம்பர் டைரக்ட், அந்த மாதிரி நாளைக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா. அதிகபட்சமாக டபுள்ஸ் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்தால் 5ஆம் நம்பருக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி கொடுத்துருக்குறோம். 2வது 1, அப்புறம் 7 ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கோம். இந்த 3 நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் வராத நம்பர்னு பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் சேர்க்கலாம். 8 கூட டபுள்ஸாக வந்தால் வரலாம். 9 அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஒன்றுன்னா. அதனால் நம்மளுக்கு அது தேவையில்லை. என்னுடைய கெஸ்ஸிங்கில் வர வேண்டிய நம்பர் இது தான். 1-5-0-0-5ன்னு வரணும், இல்லை 1-6-6-1ன்னு வரணும், இல்லை 7-2-2-7ன்னு வரணும் சரிங்களா. டபுள்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க நம்பரில் வந்துட்டு 1ஆம் நம்பருக்கு மட்டும்தான் டபுள்ஸ் எடுத்துருக்குறோம் சரிங்களா. 114ன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அது வந்தால் வரலாம், இல்லைன்னா நான் மற்றபடி 5 வச்சு கூட நாளைக்கு டபுள்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா. இந்த 3-0-5ன்னு இருக்குது. ஒருவேளை 3-5-5ன்னு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரிங்களா. பார்த்துக்கோங்க. 430, 651, 305, 715, 671, 985, 395 இதுதான் என்னுடைய டார்கெட் சரிங்களா. உங்களுக்கு எது டார்கெட் ஆகுதுன்னு பாருங்கள். நான் கொடுத்துருக்கிறதுல ஏதேனும் உங்கள் கணிப்பில் இருந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள். இல்லை வேறு எதனா மாற்றி வந்தாலும்
வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போர்டை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் கொடுக்குறோம். அதில் 4 நம்பர் சாலிடாக வாரத்தில் 3 நாள் 4 நாள் உள்ளே வந்துடும். டி போர்டுலேருந்து டிஏபிசி 4Dக்கு நம்ம வந்துடும். ஆனால் போர்டு சேஞ்ச் ஆகிடுது, அவ்வளோதான். நம்ம வைக்கிற மாதிரி வந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எப்பவும் வராது, என்றைக்காவது அதிசயமாக தான் வரும். ஆனால் நம்ம எடுக்கிறது அந்த போர்டுக்கு தான் எடுக்கிறோம். ஆனால் போர்டு சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா ஒவ்வொருத்தர் கணிப்புலேயும் ஒவ்வொரு போர்டு ஒவ்வொரு நம்பர் வரும். சில பேருக்கு அப்படியே வரும். சரிங்களா? அதனால் உங்கள் கணிப்புலேயே நீங்களும் கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு தான். நாளைக்கு 6ஆம் தேதி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? 7ஆம் தேதிக்கு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.